இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் ஹஸ்பண்ட் இங்க கட்ட வந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரின்னு தெரியுமா? கெமிக்கல் ஃபேக்டரி. அதுல வர்ற கழிவும் புகையும் இந்த ஊரையும் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வில்லேஜையும் 3 வருஷத்துல சுடுகாடு ஆக்கிடும். அழிக்காதே அழிக்காதே, போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், அழிக்காதே அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, நிறுத்துங்க நிறுத்துங்க சொல்றல. கோர்ட்ல போய் நிப்போம். ஃபேக்டரி வரதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவோம். கட்டட வேலை தானா நிக்கும். ஆமாமா அக்கா, நீங்க நல்லது தானக்கா செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் நின்னு போனதுனால அமுல் பேபிக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல. இதனால அவனுக்கு வந்துக்கிற பிரச்சனைய நான் தான் சரி பண்ணணும். என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டுது. அதான் நான் 1 வர சொன்னேன். ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனை நம்ம கையை மீறி போயிருச்சுக்கா. என்ன செய்ய முடியும்னே தெரியல. அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கிரிமினல் லாயர் ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி கவர்மெண்ட் கேஸ் எல்லாம் அவர் நிறைய டீல் பண்ணிருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கானா அவர் போய் பார்த்து கேட்கலாமா? ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால ஃபேமிலிக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுவீங்கன்னா நான் அக்காவை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். இப்ப கவர்மெண்ட்ல இருந்து அவர்கிட்ட தன்னிலை விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல, அவர் அதை கரெக்டா கொடுத்துட்டா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. சொல்லுங்க சார், எதுவா இருந்தாலும் பண்ணலாம். அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம் சார், சொல்லுங்க. நீங்க பைத்தியமாகணும். உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க எப்பவும் இப்படித்தான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணுவீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லணும். நீங்க பைத்தியம்னு போலியா ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதுல உங்க புருஷன் சைன் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்க அக்காவை எல்லாரும் பைத்தியமா தானே பார்ப்பாங்க. எங்க அக்காவோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும் சார். இதை தவிர இப்போ வேற வழியே இல்லை தம்பி. அப்படி போலியா சர்டிபிகேட் வாங்க முடியுமா சார்? அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? என்னால் தானே அமுல் பேபிக்கு பிரச்சனை வந்துச்சு. அது சரியாகணும்னா அமுல் பேபிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சர்டிபிகேட்டை ரெடி பண்ணுங்க சார். சரி. நான் வரேன் சார். வாங்க தம்பி. நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க? இல்ல, உன்னாண்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னா நான் வீட்டுக்கு தானே வர போறேன், அப்ப பேசலாம்ல. இல்ல, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். அதான். சரிங்க, முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு இப்ப ஆபீஸ்க்கு வந்தீங்க? போன்ல பேசுற விஷயமா இருந்தா போன்லயே பேசிருப்பேன்ல. இது நேர்ல பார்த்து பேசுற விஷயம். ஹாய் பிரபு. உன்னால ஜெயில இருக்கான வினோத், அவனுடைய மாமனார்னா. என் பொண்ணோட லைஃபை கெடுத்த உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். நீங்க கெட்ட எண்ணத்தோட இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா உங்க மூலமா அந்த ஊர் மக்களுக்கு நல்லதுதான் நடந்துக்குது. இதே மாதிரி என் புருஷன் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் நான் அதையும் இப்படிதான் தடுப்பேன்.
நீங்க பண்ணாலும் நான் இப்படி தடுக்க தான் செய்வேன். பார்க்கலாம். பாத்தீங்களா அந்த ஆள் யாருன்னே உங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க யாருன்னு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் உங்களை எப்படி யூஸ் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? இதுதாங்க பிசினஸ். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. அமுல் பேபி, நான் உன்னாண்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். நீங்க எதுவும் பேச வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் முதல்ல கேளேன். போதும். ஏற்கனவே சித்தப்பா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. இப்ப மட்டும் அவர் நீங்க இங்க வந்ததை பார்த்தாரு இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. இல்ல அமுல் பேபி, உன் பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் நான் பேச வந்தேன். நீங்க பண்ணதெல்லாம் போதுங்க. அதனால நான் இப்ப ரொம்ப அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கேன். அதுக்குதான் நான் போங்கன்னு சொல்றேன்ல, சொன்னா புரியாது உங்களுக்கு? போங்க முதல்ல இங்க இருந்து. தயவு செஞ்சு இனிமே ஆபீஸ் பக்கம் வந்துடாதீங்க. போங்க. ஏங்க, நீங்க சாப்பிடலையாமே? அம்மா சொன்னாங்க. அதான் உங்களுக்கு பிடிக்குமேன்னு அஞ்சப்பர் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. என்ன பிரியாணி சொன்ன? அஞ்சப்பர் பிரியாணி. அஞ்சப்பர் பிரியாணியா? ம். எனக்கு ரொம்ப பிடிக்குமே. குடு. நான் பாக்குறேன். என்னடா காலையில தான் திட்டி கேவலப்பத்தி அமிச்சோம், கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லாம பிரியாணிய பார்த்ததும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்ல அவன் பேபி. இன்னைக்கு ஆபீஸை விட்டு வெளியே போக சொன்ன, நாளைக்கு இந்த வீட்டை விட்டே வெளியே போக சொல்லுவ. அது எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருக்கணும்ல. இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி சாப்பிட்டா போதும், மத்தபடி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா நிம்மதியா இருக்கிறாங்களான்னு எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. எல்லாம் பொம்பளைங்க தலையெழுத்து. ஏங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஆ, நான் இப்படிதானே காலையில உன்னாண்டு கேட்டேன், நீ என்ன பேச விட்டியா? இனி நீ ஒரு வார்த்தை பேசின நான் சாப்பிட மாட்டேன். இப்ப நான் சாப்பிடணுமா இல்ல வேணாமா? சரிங்க, நான் ஒன்றும் பேசல. நீங்க சாப்பிடுங்க.